கன்னியாகுமரியில் நடந்த 3 மர்மமான சம்பவங்கள் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, கன்னியாகுமரி கடல்ல ஒரே நேரத்துல நீலம், பச்சை, சாம்பல் அப்படின்னு 3 நிறங்கள் தெரியுமா? ஆனா 1983ல சாங்குடி கடலுக்கு அருகே இருந்த மக்கள் கடல் திடீர்னு சிவப்பு கலந்த தங்க நிறம் போல மாறி இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. ஆனா கிராமத்தினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது கடலோட கோபம், அம்மன் பாதுகாக்கிற சைகை அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஆனா அந்த ஒரே நாள்ல 30 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால இன்னமும் இது ஒரு மர்மம் அப்படின்னு தான் பேசப்படுது. நம்பர் 2, 1991ல கன்னியாகுமரி பழைய லைட் ஹவுஸுக்காக 2 காவலர்களை அனுப்பியிருக்காங்க. இந்த 2 காவலர்களும் ஒரே விஷயத்தை தான் பதிவு செய்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல காற்றுல யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு ஒலி கேட்டிருக்கு. அது சாதாரண காற்று சத்தம் இல்ல. அது எப்படி இருந்து அப்படின்னா, உயர்ந்து வருகிற ஒரு 5 மற்றும் 6 வினாடிகள் இடைவெளி விட்டு இந்த சவுண்டு கேட்டுட்டே இருந்திருக்கு. ஒரே விதமான ஒலியை தான் 2 காவலர்களும் விளக்கி கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதனோட பின்னணி உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, லைட் ஹவுஸ் டோம் வடிவத்துல இருக்குமா. டோமை தாண்டும் கடல் காற்று உள்ள இருக்க வெற்றிடத்துக்குள்ள மோதும் போது விசில் ரிசோனன்ஸ் உருவாகி இருக்கு. அதனால தான் அந்த ஒலி மனித குரல் மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு கூறியிருக்காங்க. இது இன்னமுமே ஒரு மர்ம சம்பவ பட்டியல்ல இருக்கு. நம்பர் 3, 2004 சுனாமிக்கு பிறகு கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள ஒரு கடற்கரையில உள்ளூர் மக்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காங்க. அங்க ஒரு பாறை அசைகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது உண்மையில நகராது. ஆனா நீர்ல பார்த்தா நேரா இருந்தது போலவும், சாய்வு போலவும், சாய்ந்திருந்து நேரா இருக்கிறது போலவும், கூடவே கல்லுக்குள்ள ஏதோ இருக்கிறது போல தெரிஞ்சிருக்கு. சோ அது அம்மனோட அடி சின்னம் அப்படின்னும் வதந்தியா பரப்பியிருக்காங்க. உண்மையில என்ன நடந்துன்னா, சுனாமியோட தாக்கம் காரணமா கடற்கரைக்கு அடியில் உள்ள மணல் படலம் தான் நகர்ந்திருக்கு. நீரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறி இருக்கலாம். அதனால தான் பாறை மாறி இருக்கு அப்படின்னு அறிவியல் விளக்கம் இருந்தாலும், கிராமத்தினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதை சொன்னாலும் அப்படி அந்த நாள் கல் வேற மாதிரி தான் இருந்தது. அதனால இன்னமும் கன்னியாகுமரியோட ரியல் மர்மம் பட்டியல்ல இது இருக்கு. ஸோ இந்த மர்ம கதையை நீங்க இப்பதான் கேட்குறீங்க அப்படின்னா, எங்களோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.